கொண்டக்கடலை குழம்ப எப்படி வாசனையாக டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சு அதை வந்து ப்ரெஷர் பேனில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் போட்டு, அந்த வெந்தயம் செவந்த உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட பூண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது ஓரளவு வதங்கின உடனே அந்த கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கிறதுல நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கொஞ்சம் கை நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 கத்திரிக்காயும் ஒரு முருங்கைக்காயையும் கட் பண்ணி அதில் போட்டு, இப்போ உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. இந்த காயையும் கட் பண்ணி போட்டு மூடி ஒரு விசிலுக்கு வேக வச்சுருங்க. ஒரு விசிலில் நல்லா வெந்து வந்துடும் இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் ரெண்டுமே. கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா கலக்கிற மாதிரி மூடி ஒரு விசில் வெந்த உடனே திறந்து கொஞ்சமாக புளி ஊற்றணும். ரொம்ப வேண்டியதில்லை இந்த குழம்புக்கு. புளி குழம்புக்கு அளவுக்கு வேண்டாம். கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த தேங்காய் அரைச்சது இருந்தால் போதுமானது. அதை அரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த புளியும் தேங்காயும் ஊற்றி கொதித்த உடனே, நல்லா கொதித்த உடனே, ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஓரளவு கொதித்த உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை நல்லா பொடி பண்ணி அந்த சோம்பு பொடியை போட்டு கொஞ்சம் மல்லித்தழையை போட்டு நீங்கள் இறக்கிடுங்க. இந்த சோம்பு பொடியை நீங்கள் கடைசியாக போட்டு இறக்கும்போது அந்த குழம்பு வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். லஞ்சுக்கு நீங்கள் இதை செய்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.